ரொம்ப நன்றிங்க. மான மரியாதை ஒண்ணுதான் இன்னும் எங்க கிட்ட இருக்கு. அதை நாங்க காப்பாத்திக்கிறோம். இந்த கோயிலும் என் பேர்ல தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், உங்க பரம்பரை தாலி அம்மனுக்கு போட்டு பூசைய பண்ணிட்டு அப்புறமா போங்க. என்னடி சொல்ற? என்ன திமிரா உனக்கு? மாப்ள, எங்க மேல இருக்க பாசத்துல தங்கச்சி அப்படி பேசிடுச்சு. கண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிறந்து விட்டு வரவும் முடிஞ்சு போச்சு. புகுந்த வீடு தான் சொந்தம். அதை புரிஞ்சுக்காம பேசாதம்மா. அது சின்ன புள்ள மாமா, தெரியாம பேசிடுச்சு. நீங்க பூசை ஆரம்பிங்க, நாங்க போறோம். நில்லுங்கண்ணா, நீங்க போக கூடாது. எனக்காக சொத்தை எழுந்தீங்க, சொகத்தை எழுந்தீங்க, வாழ்க்கை எழுந்தீங்க. மிஞ்சி இருக்கிறது உங்க கௌரவம் மட்டும்தான். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அதை இழக்க விட மாட்டேன். ஏன் ராசாமணி, எங்க பக்கம் பேசிட்டு அவங்க கூட எப்படிமா குடும்பம் நடத்துவ? நீ நல்லாட்டுன்னு தான்மா நாங்க எத்தனையோ செஞ்சோம். அதுக்கு எடுத்துக்க பாக்குறேன் கண்ணு. ஆமாண்டா கண்ணு. சம்பந்தி, அது ஏதோ சின்ன குழந்தை தெரியாம பேசிடுச்சு. நீங்க போய் பூஜை செய்யுங்க. முடியாதுங்க. உங்க தாலி ஏறினாதான் எங்க நேர்த்திக்கடன் நடக்கும். அண்ணனுக்கு எவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ சும்மா இருமா. நான் சும்மா இருந்தா பொணமா தான் இருக்கணும். அண்ணனுக்கு சார்பா நானே அம்மனுக்கு தாலியை சாத்துறேன். எல்லாருமா இருந்து சாமியாவது கும்பிட்டு போங்க. ராசமணி, சொல்றது கேளுமா. ராசமணி, அவசரப்படாத. நான் தானுங்கய்யா சுட்டேன். இது வரைக்கும் நம்ம ஊர் பக்கமே பார்க்காத ஒரு மூஞ்சி கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி வந்ததுங்க. அதை நான் பார்த்துட்டேன். இவனை தானே சொல்றேன். தங்கச்சி சாமி எழுத தாலி போட போகும்போது விசுக்கு துவாய்க்கு எடுத்து 3 பேருக்கு குய் பார்த்துட்டேன். நான் அப்படியே பதறி போயிட்டேன். அப்புறம் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம நான் இடுப்புலயே வச்சுட்டு இல்லைங்களா பூச்சி உங்களுக்கு சொல்றதுக்கு அதை எடுத்து போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு வசதியெல்லாம் போனதுக்கு அப்புறமும் இந்த வயசானவனை வீட்டை விட்டு வெளியே போயான்னு சொல்லாம உங்களோடவே வச்சு 3 வேளை சோறு போட்டீங்க. இந்த நன்றி கடனை அடுத்த ஜென்மத்திலேயாவது அடைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வயல் காத்த அம்மா இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாளுங்க. அட என்னங்க, ஊருக்குள்ள யாருமே கண்ண கசக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். நீங்க எனக்காக போய் கண்ண கசக்கிட்ட. இல்ல கணக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன். ஏங்க, இது உங்க பொண்ணா? ஏன்பா ரொம்ப பாஸ்டா இருக்குதுங்க. மாப்பிள, சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. பசிக்குது, சாப்பிடணும்ல. தங்கச்சி வரணும்ல. ஆமா, நீங்க தங்கச்சிக்காக வெயிட்டிங்க. அத்தை பொண்ணு மாப்பிளை அள்ளிட்டு போறதுக்காக வெயிட்டிங்க. விட்டா அது தாலியை கட்டின்னு போட்டுருக்கு. டேய், அது கட்டுறதுக்குள்ள நீ கட்டிடுறா, இல்லன்னா கதை மாறிடும். மாமா, ராசாமணி வந்தாதான் நான் தாலியே கட்டுவேன். ஏ மாப்பிள, பசிக்குதுடா. ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. டேய், என்ன பேசுற நீ? என்ன பேசுற நீ? என்ன வாழைப்பழம் நீங்க குரங்கு நினைச்சிட்டியா? டேய், நீ மாப்பிளை இருக்கிறியான்னு பாக்குற, இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா. என்ன நடக்கும்? அதான் எனக்கே தெரியாதுன்னு. மாமா, ஓ, ஓம் பங்கு ஏதாவது பேசணுமா? பேசு ராஜா. I don't know. I understand. ஐயரே, ஓம் பங்கு நீ ஏதாவது பேசு. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்டா இத மட்டும் எல்லா கல்யாணத்திலயும் சொல்றீங்க, வேற தெரியாது. சரி, அடுப்பு போகுது. ஐயோ, என்னங்க அது? இந்த ஊர் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? வெள்ளிக்கிழமை எங்க ஊர் கோயிலுக்கு போறதானங்க வழக்கம். உங்க ஊர் கோயில்ல இன்னைக்கு உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குது எங்களுக்கும் தெரியும் கண்ணு. இருந்தாலும் சாமி கும்பிட அடம் பிடிச்சே, அதான் நம்ம ஊர் கோயில் கூட்டு வந்தேன். வா. இதுவும் நல்ல சக்தி உள்ள சாமி தான்மா. வந்து சாமி கும்பிடு. உங்க அண்ணன் கல்யாணம் நீ இல்லாமலே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. ஏன் தம்பி, 4 பேர் வர இடத்துல ஒரு பட்டு வட்டி கட்டிட்டு வரக்கூடாது. மறந்துட்டேங்க. யார் அது? வாடா, எங்கடா தலைதறிக்க ஓடிட்டு இருக்க? என் குழந்தைகளுக்கு கல்யாணமுங்க. அவசர ஏற்பாடுன்றதுனால நம்ம கிட்ட சொல்ல முடியலங்க. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அப்படியே வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரி சரி, சாமி கும்பலான்னு வந்தேன். இப்படி ஒரு உத்தரவாயிருக்கா? பா போலாம். வாங்கயா. யோ, பூக்குடியா. ஐயா இந்தாங்கய்யா. அம்மா இந்தாங்கம்மா. ஐயா இந்தாங்கய்யா. விளையுங்க விளையுங்க, வழி விடுங்க, விளையுங்க விளையுங்க. ஐயா வாங்கய்யா, ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கெட்டிமா கெட்டிமா, ஐயா தாலியை கொடுங்க. தங்கச்சி வந்துருச்சு. கட்டு. என்ன ராஜமணி பாத்துருக்க? ஆசீர்வாதம் பண்ணு. தானியம் கரம் பகபத்ர லாபம் சதசம்வத்சர தீர்க்கமாயுகோ தீர்காயுஷ்மான்
சந்தோஷமா. சொத்து போனாலும் புத்தி அவனை விட்டு போல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுறானுங்க. எத்தனை மாசம்? 5. ஐயோ வைக்கத்து பாருங்க. நம்மள கூட்டி வந்தவங்கடா. அவன் நம்ம ஊர் ஆள் இல்லைங்க, புதுசு. அதையே முதல்ல சொல்ல. சத்தம் போட்டு பேசினா ஐயாவுக்கு பிடிக்காது, அதான் வாயை மூடிட்டு இருந்தேங்க. வாடி. சரி விடு, தெரிஞ்ச மேட்ரு தான். அவனுக்கு புத்தி அப்படி, அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. சர்ரா விட்டா படுத்துக்காத, எந்திரி. கோயில் ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட வேண்டாம். அடேங்க அப்பா, ஓ ஃபுல் கோல்ட்ரா. என்னதெல்லாம்? இதெல்லாம் உங்க பொண்ணுக்கா இல்ல எங்களுக்கா? எல்லாம் ஒண்ணுதானேப்பா. சொத்து புறாவும் என் பிள்ளைக்கு சீதனமா கொண்டு வந்திருக்கேன். இனிமேலாவது கூலி வேலைக்கு போகாம பழையபடி ஆள் வச்சு பண்ணையம் பண்ணுங்க. அப்பதானே எனக்கும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கிங்கப்பா. அத்தை, நாங்க உறவு பார்த்து தான் பொண்ணு எடுத்தோம், வரவு பார்த்து பொண்ணு எடுக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இதே எல்லாத்தையுமா யோ ஒரு பாதியாவது வச்சுட்டு போக சொல்லுங்கய்யா. மாமா என்ன பேசாம இருக்கீங்களா? சரி பேசலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.